விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. நான் எப்பயுமே அதை பண்ணுவேன். ரெண்டு பேரும் சமமா பார்க்கலாம். ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். 3 மணி நேரம் அவனுடைய பிராக்டிஸ் செஷனை பார்த்தீங்கன்னா, நீங்க ஜம்பிங் பண்ணணும், ரன் பண்ணணும், ஸ்பிரிண்ட் பண்ணணும், 40 நிமிஷம் கண்டினியூஸா ஓட வைப்பாங்க. திடீர்னு மலை மேல ஏறி ஓட வைப்பாங்க, ஸ்டெப்ஸ் ஓட வைப்பாங்க. எல்லா கடினமான வேலையை முடிச்சுட்டு 10 மணிக்கு போய் அதே ரேஸ்ல நல்லா படிக்கிற பையன் கிட்ட போய் உக்காந்துட்டு அவங்க காலைல எந்திரிச்சு எந்திரிச்சு ரிலாக்ஸா ஸ்கூல்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. கால் வலி எவ்வளவு வலி இருக்கும், உடம்பு வலி எவ்வளவு இருக்கும், தூக்கம் அதுக்கு மேல வரும். ஏன்னா காலையிலே கிட்டத்தட்ட 2000-3000 கலோரிஸ் போயிருக்கும் பாடியில இருந்து. ரத்தம் தவிர வேறு வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விளையாட்டு வீராங்கனைகளுடைய மன வலிமை எங்க பாதிக்கப்படுதுன்னா, அந்த படிப்புல போகும்போது அவங்களுக்கான சரியான டைம் கொடுக்க முடியாது. அப்ப அதுக்காக தான் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பேசணும். படிக்கக்கூடிய பசங்களும் விளையாட்டு கூட பசங்களும் ஒரே கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சு படின்னு சொல்றதே முதல் தவறு. அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தாதான், ஏன்னா தமிழ்நாடு ஜெர்சின்னு போடும்போது இந்த மாநிலத்துக்காக ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுகள் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்காம மற்ற மாணவர்களோட சேர்ந்து கம்பேர் பண்றதே தப்பு. அப்ப ஒரு நல்ல படிக்கக்கூடிய மாணவனை பார்த்து உன்னால 100 மீட்டர்ஸ் நீ 10 செகண்ட்ஸ்ல ஓட முடியுமான்னு யாராச்சும் கேட்டிருக்காங்களா? ஆனா ஒரு விளையாட்டு வீராங்கனை பார்த்து நீ ஏன் மேக்ஸ்ல 70 மார்க் எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் சமூகம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக இருக்கவங்க சொல்றேன், விளையாட்டுல நம்பர் 1 இருந்தா நம்மளால படிப்புலையும் நம்பர் 1 இருக்க முடியும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடுங்க. ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் படிக்க மாட்டாங்க, அது கிடையவே கிடையாது. நம்மளுடைய ஃபோக்கஸ் 100% ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு விளையாடுறோம். தமிழ்நாடு விளையாண்டு இருக்கும்போது தமிழ்நாடு ஜெயிக்க வைக்கிறோம். அது மாநிலத்துக்கான ஒரு பெருமையா இருக்கு.